16th ஜூலை 2026 இன்றைக்கி சிவா ஆரக்கல் கார்டில் சிவன் நம்மளுக்கு என்ன செய்தி சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்திருக்க கார்டு நட்ராஜா. லைஃப் எந்த ஃப்ளோவில் போதோ அதில் போங்க. உங்களோட பார்ட்னர் இல்லை உங்கள் கூட இருக்கவங்க உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கலாம். இதெல்லாமே வாழ்க்கையோட ஒரு சைக்கிள். இன்பம் துன்பம் எல்லாமே மாறி மாறி வரும். அது லைஃபோட ஒரு சைக்கிள். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்றது தான் இந்த கார்டு சொல்லுது. சிவனோட திரிசூலம் உங்களுக்கு ஒரு க்ளோயிங்கும் இல்யூஷன்லேருந்து உங்களுக்கு விடுதலையும் தராங்க. இந்த மாயையிலேருந்து விடுபடுறதுக்கான வழியை உங்களுக்கு காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஹீலிங்கும் தராங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, இல்லை மனசில் ஏதாவது கஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மருந்தாக சிவனே வராரு. எது உங்களுக்கு தேவையில்லையோ அதில் இருந்து உங்களை மீட்க வராரு. சிவனோட ஆனந்த தாண்டவம் நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த கார்டு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் சந்தோஷமாகவும் ரொம்பவுமே ஹாப்பியாகவும் உங்கள் வாழ்க்கை இனிமேல் மாறப்போகுது. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். உங்களோட சுச்சுவேஷன்லேருந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் பக்தியில் மூழ்கி போகிறப்ப, அதாவது சரண்டர், அவர்கிட்ட எல்லாத்தையுமே சரண்டர் பண்ணுறப்போ உங்களுக்கான ஒரு வழி கிடைக்கும். உங்களுக்கு சரியான நேரத்தில் என்னென்ன தெரியணுமோ அதெல்லாம் தெரிய வரும். கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு, சிவன் மேலே பாரத்தை போட்டுட்டு தைரியமாக செய்ய வேண்டியதை செய்ய சொல்கிறாரு. எதுக்காகவும் நீங்கள் தயங்கி நிற்க வேண்டிய அவசியமோ, எதுக்காகவும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமோ இல்லை. இந்த கார்ட்ஸில் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுதுங்க. லைஃப்பில் நிறையா கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா இன்பமும் துன்பமும் ஒரு பாடம் தான், நம்மளுக்கு ஒரு லைஃப் லெசன். சில பேருக்கு உங்களோட லைஃப் பார்ட்னரே ஒரு பேட் பர்சனாக, ஒரு கார்மிக் பர்சனாக இருக்கலாம், ஒரு ஆப்போசிட்டாக. இதில் பார்த்திங்கன்னா லைட் அண்ட் டார்க் ரெண்டு இருக்குது. பார்த்திங்களா, நீங்கள் லைட்டாக இருந்தால் அவங்க டார்க்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க, கவலையும் படாதீங்க. அது எல்லாமே மாறும். இந்த கார்டு தான் சொல்லுது, எல்லாமே மாறும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறுவாங்க. உங்களை சுற்றி நடக்கிறத நல்லா கவனிங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு புதிய தொடக்கம் கண்டிப்பாக வர இருக்குது. அது கடவுளோட ஆசீர்வாதத்தோடு வருது. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நல்லது கண்டிப்பாக நடக்கும்.